நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை வந்துள்ள துணை ராணுவம் கலவரத்தை எப்படி கட்டுப்படுத்துவது என்பது தொடர்பான செயல்விளக்க நிகழ்ச்சியை முதல்வர் திரு ரங்கசாமி முன்னிலையில் செய்து காட்டியது. புதுவையில் கோவையில் இருந்து வந்துள்ள துணை ராணுவம் 10 நாள் முகாமிட்டு புதுவை முழுவதும் உள்ள பல்வேறு இடங்களில் பல்வேறு சிரமதான பணிகளை செய்து வருகின்றது. இந்நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை கலவரத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பான செயல் விளக்கத்தினை செய்து காட்டும் நிகழ்ச்சி கோரிமேடு போலீஸ் மைதானத்தில் நடைபெற்றது. முதல்வர் திரு ரங்கசாமி, டிஐஜி சுக்லா, SSP சந்திரன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒரு ஊரில் கலவரம் ஏற்பட்டால் அதனை எப்படி கட்டுப்படுத்துவது என்பது பற்றி செயல்முறை விளக்கம் தரப்பட்டது. அதன்படி கலவரத்தினை கட்டுப்படுத்த முதலில் ராணுவத்தினர் தண்ணீரை கலவரக்காரர்கள் மீது பீச்சடிக்கின்றனர். அப்படியும் கலவரம் கட்டுப்பாட்டிற்குள் வரவில்லை என்றால் அடுத்த கட்டமாக கண்ணீர் புகைகுண்டு போடுகின்றனர். இதற்கும் கலவரம் கட்டுப்பாட்டில் வரவில்லை என்றால் கடைசியாக துப்பாக்கி சூடு நடத்தி கலவரத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்றனர். இந்த செயல்முறை விளக்க காட்சி உண்மையிலேயே கலவரம் வந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் தோற்றமளித்தது. ஒருபுறம் கலவரக்காரர்கள் கூட்டம், மறுபுறம் துணை ராணுவத்தினர். இந்த நிகழ்ச்சியை காண கோரிமேடு போலீஸ் மைதானத்தை சுற்றி ஏராளமான பொதுமக்கள் கூடி நின்றனர். புதுவை வந்துள்ள துணை ராணுவத்தினர் அந்தமான் நிக்கோபார் தீவுகளையும் புதுவை மாநிலத்தையும் பாதுகாக்கும் பணியில் ஈடுபடுவார்கள் என்று கூறப்படுகிறது. துணிக்கடை அதிபர் வீட்டில் 3.5 லட்சம் மதிப்புள்ள நகைகளை திருடிய வேலைக்காரியை 1.5 மணி நேரத்தில் பிடித்த போலீசாரை SSP சந்திரன் பாராட்டினார். இது தொடர்பாக SSP சந்திரன் கூறுகையில், நெல்லித்தோப்பு காந்தி வீதியைச் சேர்ந்த துணிக்கடை அதிபர் ரமேஷ் தனது மனைவியுடன் கோவிலுக்கு சென்றார். அப்போது அவரது வீட்டில் சாந்தி என்ற வேலைக்கார பெண் மட்டும் இருந்தார். அவர்கள் கோவிலுக்கு சென்று திரும்பி வந்தபோது வேலைக்காரி இல்லாததைக் கண்டு அலமாரியை திறந்து பார்த்தபோது சுமார் 3.5 லட்சம் மதிப்புள்ள 20 பவுண்ட் நகைகள் மாயமாகி இருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து அவர்கள் அளித்த புகாரின் பேரில் பெரிய கடை இன்ஸ்பெக்டர் அங்கப்பன், சப் இன்ஸ்பெக்டர் கண்ணன் ஆகியோர் சாந்தியின் வீட்டுக்கு சென்று விசாரணை நடத்தியதில் முதலில் மறுத்த அவர் பின்னர் திருடியதை ஒப்புக்கொண்டார். இதனை அடுத்து அவரிடமிருந்த நகையை மீட்டு அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். 1.5 மணி நேரத்தில் திருட்டு நகைகளை கண்டுபிடித்த போலீசாரை நான் பாராட்டினேன் என்று கூறினார். மதியம் 1 மணிக்கு ரமேஷ் என்கிற தண்டபாணி கிராண்ட் பஜார் காவல் நிலையத்திற்கு வந்து அவருடைய வீட்டில் இருந்த நகைகளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தார். அவரும் அவங்க மனைவியும் வெளியில போற போது வீட்டில் வேலை செய்யக்கூடிய சாந்தி அப்படிங்கிற பொண்ணுகிட்ட வீட்டை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. திரும்பி அவர் வந்து வெளியில போயிட்டு வந்தபோது அந்த சாந்தி வீட்டில் இல்லை. ஆனா அவர் பார்க்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற அல்மேரெல்லாம் திறந்திருக்கு, உள்ள பொருட்கள் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சு. உடனே அவங்க வந்து சாந்தி தான் காரணமா இருக்கும்னு நினைச்சிட்டு சாந்தி கேட்கும்போது நான் வைத்த வழியில் வீட்டுக்கு போயிட்டேன் சார், நான் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிருக்கு. இதுல சந்தேகப்பட்டு அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் பேர்ல FIR போட்டாங்க கிராண்ட் பஜார் போலீஸ் ஸ்டேஷன்ல. அந்த பெண் சாந்தி மேல சந்தேகம் இருக்குதுன்னு சொன்ன உடனே வந்து உடனடியா கிராண்ட் பஜார் SI கண்ணன் அவருடைய டீம் உடனே போயிட்டு அந்த பெண்ணை விசாரிச்சது மட்டும் இல்ல, அந்த பொண்ணை வீட்டில் சர்ச் பண்ணும்போது இங்க காணாத போன சுமார் 19.5 பவுன் நகை அந்த பொண்ணுகிட்ட தான் இருந்துச்சு. அந்த நகையெல்லாம் ரெக்கவர் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன அப்படி சொன்னோம்னா இன்னும் கொஞ்ச நேரம் தாமதிச்சிருந்தா கூட அந்த லேடி எஸ்கேப் ஆயிட்டு போயிருப்பாங்க. அல்லது அந்த லேடி அதை எல்லாம் நகையை எடுத்துட்டு வெளியூர் போயிருந்தாலோ அல்லது வேற யாரையும் கொடுத்திருந்தாலோ ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்கிறது. ஆனா விரைந்து செயல்பட்டார். அதுல இன்னைக்கு அந்த கம்ப்ளைண்ட் வந்து வெகு வேகமா ஒரு செயல்பட்டதுனால அவருடைய டீம் உடனே போனதுனால அந்த லேடி அதை எடுத்துட்டு போய் விற்கவோ அல்லது அதை எடுத்து மறைச்சு வைக்கவோ அல்லது வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்து வைக்கிற மாதிரி எல்லாம் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்காம உடனே போனதுனால இன்னைக்கு 19.5 பவுன் அப்படியே ஒரு துளிகோட
இது இல்லாமல் இன்டாக்டாக அவங்களுக்கு நாங்கள் ரெக்கவர் பண்ணியிருக்கோம். அவர் பாராட்டுக்கள் எஸ்ஐ கண்ணன், அவருடைய டீம் கான்ஸ்டபிள்ஸு, அவங்க நல்ல முறையில் விரைந்து செயல்பட்டாங்க. ஒவ்வொன்றும் போலீஸ் எவ்வளவு வேகமாக செயல்படுறாங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு உதாரணம். முதலமைச்சர் திரு ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற ஓவியப் போட்டியின் பரிசளிப்பு விழாவில் அமைச்சர்கள் ராஜவேலுவும் பன்னீர்செல்வமும் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார்கள். மக்கள் நல்வாழ்வு பேரவையும் புதுவை மாநில ஓவியர் மன்றமும் இணைந்து புதுவை முதல்வர் திரு ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு பூத்தது பொற்காலம் என்ற தலைப்பில் ஓவியப் போட்டியை நடத்தியது. இந்நிலையில் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா சுபையா சாலையில் உள்ள சேக்ரட் ஹார்ட் பள்ளியில் நடைபெற்றது. விழாவிற்கு தூய இதய ஆண்டவர் கோவில் பங்கு தந்தை தாமஸ் அடிகளார் தலைமை தாங்கிட மக்கள் நல்வாழ்வு பேரவைத் தலைவர் சக்திவேல் அனைவரையும் வரவேற்றார். விழாவில் சமூக நலத்துறை அமைச்சர் திரு ராஜவேலுவும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு பன்னீர்செல்வமும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார்கள். விழாவில் என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாலன், அமைச்சர் ராஜவேலுவின் மனைவி திருமதி மாலதி ராஜவேலு மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவை அரியாங்குப்பத்தில் நடைபெற்று வரும் மாநில அளவிலான கபடி போட்டியின் 3ஆம் நாள் ஆட்டத்தினை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் பாமக மாநில செயலாளருமான திரு அனந்தராமன் துவக்கி வைத்தார். புதுவை அரியாங்குப்பம் மணவெளி தொகுதியில் மாநில அளவிலான கபடி போட்டிகள் கோலாகலமாக துவங்கி நடைபெற்று வருகிறது. 1000க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்ற 50க்கும் மேற்பட்ட அணிகள் மோதிக்கொள்ளும் 2 சுற்றுகள் கொண்ட போட்டியின் 3ஆம் நாள் ஆட்டத்தை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் பாமக மாநில செயலாளருமான அனந்தராமன் துவக்கி வைத்தார். ஆட்டத்தின் இறுதி நாளின் விறுவிறுப்பான ஆட்டத்தை ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்டு ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். போட்டிக்கான ஏற்பாட்டினை கபடி சங்கத்தினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். புதுவை ரெயின்போ நகர் தூய ஜான்மரி வியானி ஆலய ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை ரெயின்போ நகர் விய ஜான்மரி வியானி ஆலய பெருவிழா அருள் திரு பால்ராஜ்குமார் தலைமையில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு ஆலயத்தில் நற்கருணை ஆராதனை, கொடிபவனி, கொடியேற்றல், திருப்பலி நடைபெற்றது. பின்னர் நற்கருணை நடைபெற்றது. திருப்பலி மற்றும் கொடியேற்றும் நிகழ்ச்சியில் மக்கள் பலர் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்து நற்கருணை ஆசை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை பங்கு தந்தை அருள் திரு டோமினிக் ரொசாரியோ தலைமையில் பங்கு குழுவினர் மற்றும் பங்கு மக்கள் செய்திருந்தனர். புதுவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டம் தேசிய செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராஜா தலைமையில் நடைபெற்றது. புதுவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தேசிய செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராஜா தலைமை தாங்கிட தலைவர் சந்திரசேகர், செயலாளர் நாரா கலைநாதன், தேசிய குழு உறுப்பினர் விஸ்வநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் புதுவை அரசியல் நிலவரம், மக்கள் பிரச்சினைகள், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் உள்ளிட்டவைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் துணை செயலாளர் ராமமூர்த்தி, அபிஷேகம், பொருளாளர் சலீம், கீதநாதன், சேது செல்வம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவை காராமணிக்குப்பம் ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய உற்சவத்தில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. புதுவை காராமணிக்குப்பம் நல்லாண்டு மேஸ்திரி வீதியில் கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ ஏழை மாரியம்மனுக்கு சடல் உற்சவம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மனின் ஊஞ்சல் விழா நடந்தது. விழாவினை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் ஆராதனையும், பின்னர் அலங்கரிக்கப்பட்ட பொன்னூஞ்சலில் அம்மனின் ஊஞ்சல் உற்சவமும் நடந்தது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து அம்மன் அருள் பெற்றனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர், விழா குழுவினர், இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி 2வது இன்னிங்ஸில் 24 ரன்களுக்கு ஒரு விக்கெட் இழந்து 43 ரன்கள் பின்தங்கியுள்ளது. இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையேயான 2வது டெஸ்ட் போட்டி இங்கிலாந்தில் நடைபெற்று வருகிறது.
இதில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி முதல் நாளிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 221 ரன்கள் எடுத்தது. அதனைத் தொடர்ந்து ஆடிய இந்திய அணி 288 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் 67 ரன்கள் முன்னிலை பெற்று இருந்தது. இந்திய அணியில் ராகுல் டிராவிட் 235 பந்துகளை சந்தித்து 117 ரன்கள் எடுத்தார். இதன் மூலம் அவர் 34வது சதத்தினை பூர்த்தி செய்துள்ளார். மற்றும் லக்ஷ்மணன், யுவராஜ் சிங் ஆகியோர் அரை சதம் அடித்தனர். மீதமுள்ள பேட்ஸ்மேன்கள் சொற்ப ரன்களில் அவுட் ஆனார்கள். அடுத்து ஆடிய இங்கிலாந்து அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸில் 24 ரன்களுக்கு ஒரு விக்கெட் இழப்புக்கு இந்தியாவை விட 43 ரன்கள் பின்தங்கியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.